கிறிஸ்தவ பெற்றோர்களாய் இருப்பதை குறித்து வருகிற நாட்களிலே ஒரு 5 வாரம் நம்ம பார்க்க போகிறோம். The way it works is this. You will see the English on the side. Those of you who know both English and Tamil, you can follow both what I'm saying in Tamil, and also you can follow the text. Those of you who are comfortable with English, just follow the text. But when we are discussing this, God's presence is here. Whether you understand Tamil or not, this text will come alive. I believe that. Okay. So இந்த கிறிஸ்தவ பெற்றோர்களாய் இருப்பதை குறித்து எதற்காக பார்க்கிறோன்னா, நாம் கடைசி நாட்களின் கடைசி மணித்துளிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்ம மத்தியில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுக்க விஸ்தாரம் ஆகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் எதிரினுடைய வேலையும் அதிகமாய் இந்த நாட்களிலே வசனத்தில் சொல்லப்படுவது போல அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பரிசுத்தமாக இருக்கும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவனாக இருக்கட்டும், அதே வழிபடுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். தீமை செய்கிறோம், தீமை செய்து கொண்டே இருப்பான். அப்படி என்றால் நமக்கு அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய வாலிப நாட்களிலே பார்த்த எதிர்நோக்கிய அந்த சவால்களை விட மிகவும் கடினமான காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸ் அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். அப்படின்னா இந்த நாட்களிலே பெற்றோர்களுடைய பொறுப்பு முன்னால் எப்பயும் இருந்ததை விட அதிகம். நம்முடைய பெற்றோர்கள் என்ற பொறுப்பு நம்ம பிள்ளைகள் கைப்பிள்ளைகளாக, சிறு பிள்ளைகளாக இருப்பது மாத்திரம் இல்லை, அவர்கள் வளரும் போதும், படித்து முடித்த பிறகும், வேலைக்கு போய் திருமணம் ஆன பிறகும், அவர்களே பெற்றோர்கள் ஆன பிறகும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக தான் இருக்கீங்க. Your responsibility as a parent does not end or cease at all, but it takes on different dimensions as your children grow. உங்களுடைய பிள்ளைகள் வளரும் போது உங்களுடைய பெற்றோர் என்ற அந்த பொறுப்பு முடிவதே இல்லை, அது வெவ்வேறு பரிமாணங்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த வருஷத்தில் கூட நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே நாம் கனி தருகிற வாழ்க்கையை எடுப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து, கர்த்தருடைய பிரதான கட்டளையை உலகமெங்கும் சுவிசேஷமயமாக்குறதை கூட நாம் செய்வோம் என்று தீர்மானம் எடுத்துட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் நாம் மனதில் கொள்ள வேண்டியது, சத்ருவானவன் நம்ம குடும்பங்களிலும் சபைகளிலும் யாரை எளிதாக விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கான். அந்த எளிதாக, அந்த ஈஸி ப்ரே, எளிதாக அவனுக்கு இரையாகிறது பொதுவாக நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், டீனேஜர்ஸ், இவங்களை தான் அவன் எளிதாக வகை தேடிக்கொண்டிருக்கான் அவர்களை இரையாக்கும்படியாக. கை குழந்தைகளும் சிறு பிள்ளைகளும் தங்களுடைய சரீரத்துக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். பிள்ளைகள் வளர்ந்து அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நடு வயதில் ஹைஸ்கூல் படிக்கிற நாட்களில் அவர்களுடைய ஆத்மாவுக்கு பாதுகாவல் தேவை. அது பொதுவாக அதற்கு பிறகு வளர்ந்து 20-25 வயசில் போகும்போது அவருடைய ஆவிக்கு கூட பாதுகாவல் தேவை. பட் பொதுவாக பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆவி ஆத்மா சரீரத்தில் பாதுகாவல் தேவைதான் இருக்குது. அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பழக்க வழக்கங்கள், நல்லதோ கெட்டதோ, இந்த 1 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள அவர்கள் எடுக்கிற இந்த காரியங்கள் அவர்களோடு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்கோம். சாதாரணமாக நாம் நம்முடைய 20 வயதா 20ன்னு சொல்லுவாங்க, 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும், அதை தாண்டும் போது அடுத்த ஒரு 60 வருஷம் உயிரோடு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் 20-25 வருஷங்களிலே நாம் எடுத்த முயற்சிகள், நாம் எடுத்த தீர்மானங்கள் தான் நம்முடைய பிறகு நம்முடைய வாழ்வை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். இதில் ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த டிரான்ஸ்லேஷனில் கூட இருக்க. ஸோ ஐ டெல் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். பல நேரங்களிலே பேரண்டிங், பெற்றோர்களாக இருப்பது எப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் பிரதர் நிறைய பேர் கேட்பாங்க.
இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், புள்ள அடங்க மாட்டேங்குது. உலகத்தில் நிறைய கிறிஸ்டியன் பேரண்டிங் புக்கு படிச்சீங்கன்னா கூட உங்களுடைய அந்த மாதிரி இல்லையே, அதுக்கு ஒத்து வரலையேன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. See, many times this kind of parenting seminars or even marriage seminars, they say you have to be practical and they start giving examples, live examples from marriage. So how do I solve mine? But I right. These problems get sorted out by God Himself. இது எப்படின்னா இங்கே சிலுவை எடுத்துக்கோங்க. இயேசுவின் சிலுவை, சிலுவையின் ரத்தம், the cross of Christ and the blood He shed, it is the same in a tribal man who doesn't even wear dress, who has never seen anybody. It does the same thing to him, and you go to Harvard University, a big professor, Nobel laureate, அவ்வளவு பயங்கரமாக படித்த மேதாவியாக இருக்கிற ப்ரொஃபஸருக்கும் அதே சிலுவையும் அதே ரத்தமும் தான், வித்தியாசமே இல்லை. சேம் ஸ்கிரிப்சர்ஸ், அதே பைபிள் தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த கலாச்சாரத்தில் வந்தாலும், ஏனென்றால் நமக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினாலே. ஆல் த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கம் ஃப்ரம் த ஒரிஜினல் சின். ஸோ இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரிபெலியன். இது ஆவிக்குரிய ஒரு எதிர்ப்புனால குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு. ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிற காரியத்தை நம்ம மூளையை வச்சோ சரீரத்தை வச்சோ புத்திசாலித்தனத்தை வச்சு தீர்க்க முடியாது. So the spiritual problem cannot be solved by your intellect and intelligence and smart ideas or even by your body. அதனால் இன்னைக்கு நம்ம வந்து வசனத்தை, அதற்கேற்ற வசனங்களை பார்த்து நாம் கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருக்கிற நாம் இந்த ஒரு சவாலை எப்படி வசனத்தின் அடிப்படையில் சந்திக்க முடியும் என்று புரிந்து கொள்ள போகிறோம். இது 5 விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பெற்றோர்களாக இருப்பது எப்படி என்பதை 5 விதத்தில். பேரண்ட்ஸ் ப்ரே, பெற்றோர்கள் ஜெபிக்கணும். பேரண்ட்ஸ் ப்ராக்டிஸ், பெற்றோர்கள் நடைமுறையில் நடந்து காட்டணும். பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட், பெற்றோர்கள் பாதுகாக்கணும். பேரண்ட்ஸ் ப்ரொவைட், பெற்றோர்கள் காரியங்களை தர வேண்டும். பேரண்ட்ஸ் ப்ராஃபஸி, பெற்றோர்கள் தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும். ப்ரே, ஜெபிக்கணும். ப்ராக்டிஸ், நடைமுறையில் செய்யணும். ப்ரொடெக்ட், பாதுகாவல். ப்ரொவைட், நாம் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். ரொம்ப எளிதாக நம்ம நீங்கள் ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 5 விதத்தில் நாம் பெற்றோர்களாக இருக்கிறது குறித்து பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் ப்ரே, பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒவ்வொரு காலை நேரத்திலும் முழங்காலிலே உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கும்போது, அந்த முழங்காலிலே இருக்கிறதே ஒரு காரியத்தை கர்த்தருக்கு காட்டுகிறது. கர்த்தாவே, நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் எனக்கு முன்பாக நீர் முதலாவதாக எங்கள் பிள்ளைகளை நேசித்தீங்க. எங்களை விட நீர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறீர். முழங்காலில் இருக்கும்போது அது நம்ம சொல்லாமே அது கம்யூனிகேட் பண்ணுது, சொல்லாமே கர்த்தருக்கு சொல்லுது. கர்த்தாவே, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக பராமரிக்கவும் போஷிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் எவ்வளவோ முயற்சி செய்யலாம், ஆனால் உண்மையிலேயே நீரே அவர்களுக்கு சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறீர். நான் எவ்வளவு முயன்றாலும் அதையெல்லாம் விட நீர் அவர்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறீர். இந்த முழங்காலில் இருக்கிறது அதுதான் சொல்லுது. முழங்காலில் இருக்கும்போது, லார்ட், ஐ ட்ரை டு ப்ரொவைட் அ குட் லைஃப் டு தம், அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க பார்க்குறேன்.
ஆனால் நீர்தான் உண்மையிலேயே அவர்களுக்கு யெகோவா ஈரையாய் இருக்கிறீர். அதனால்தான் நான் முழங்காலில் இருக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரை உம்மிடத்தில் தான் அவர்கள் வாழ்க்கைக்கு வருகிறது என்று நான் அறிக்கை செய்கிறேன். அவர்களுடைய நன்மைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நான் உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறேன். உம்முடைய ஆவியானவர் அவர்களுக்கு திசை காட்டவும், ஞானத்தை தரவும், ஆலோசனை சொல்லவும் உம்முடைய ஆவியானவரே நான் முழுவதுமாய் நம்பியிருக்கிறேன். அதனாலே தான் இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்மிடத்திலே நான் முழு தாழ்மையோடு, சரணாகதியோடு, முழு நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆமென். நம்ம முழங்கால் போட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோடனே ஆண்டவர் இதை தான் பார்க்குறார். நீங்கள் முழங்கால் போட்ட உடனே தேவனுடைய இதயம் உங்களை குறித்து மகிழ்கிறது. அதே சமயம் நான் காலையில் ஜெபித்து விட்டு கச்சமுச்சன்னு கத்தி ஓடி பிள்ளைகளுக்காக, சில பேர் வந்து டைகர் மாம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பெற்றோர் அந்த தகப்பனோ தாயோ எப்போ பார்த்தாலும் புள்ள 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 புள்ளன்னு இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே இதில் போடணும், அந்த கிளாஸில் போடணும், ஓடுன்னு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. யூ புஷ் யுவர் சில்ட்ரன் ஹியர் அண்ட் தேர். என்ன நாள் முழுசும் உள்ளுக்குள்ள அதான். பிள்ளைகள் தான் தெய்வம். அவங்களுக்காக ஓடுவதும் வியர்வை சிந்துவதும் நாள் முழுவதும் இது செஞ்சுட்டு நீங்கள் ஜெபிக்க போகும்போது, கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளின் நலத்துக்காக உம்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னா, நீங்கள் சொல்கிறத நீங்கள் வாயில் சொல்கிறத நீங்களே நம்ப மாட்டீங்க. அப்போ தேவன் எப்படி நம்புவார்? அதனால நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யணும். அவர்களுக்காக காரியங்களை செய்யணும் நிச்சயமாய். தூங்க வேணாம், தலைவிதியை விடுறதுக்காக சொல்ல. ஆனால் ஜெபித்து அவர்கள் இளைப்பாறுதல் இருக்கும்போது, இதுக்கு மேலே மாம்ச முயற்சியும் வியர்வை சிந்தி கவலைகளும் அதிகமாய் இங்கேயும் அங்கேயும் நெருக்கத்தில் ஓடுவது உண்மையான ஒரு காரியம் இல்லை. அவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய கர்த்தரில் உங்களுக்கு இருக்கிற முழு நம்பிக்கை, உங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற அவரில் இருக்கிற நம்பிக்கை உங்கள் முயற்சிக்கும் தெரியணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆமென். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேரண்ட்ஸ் ப்ரே. தட் மீன்ஸ் ஆஸ்க், சீக் அண்ட் நாக். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். யாராவது ஒரே சகோதரி இன்னைக்கு முழுதுமாக வசனத்தை வாசிக்கிட்டோம் தமிழில். மத்தேயு 7வது அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் தமிழில் வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த பகுதியில் நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு வேற விதமாக நம்ம பார்க்க போகிறோம். இது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜெபத்துக்கும் பொருந்தும். ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதையும் முதலாவதாக கணக்கில் வைப்போம். 3 திறவுகோல் வார்த்தைகள் இங்கே இருக்குது. ஆஸ்க், சீக் அண்ட் நாக். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடினீங்கன்னா நீங்கள் கண்டடைவீங்க, தட்டினா உங்களுக்கு திறக்கப்படும். இந்த 3 வார்த்தைகளும் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பது மிகவும் சிறிய வார்த்தைகள். ஆனால் ஒரு பெரிய கதவு கூட, அந்த சிறிய ஹிஞ்சு வச்சு தான் அதை திறந்தால் ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே நீங்கள் நுழையலாம். அங்கே பலவிதமான பொக்கிஷம் இருக்கும். அதை போல் இந்த 3 வார்த்தைகளும் எப்படி நம்ம ஜெபங்கள்
பதிலளிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு திறவுகோலாக இருக்குது. இதை பேசியது ஏதோ ஒரு இறையியல் நிபுணரோ இல்லை ஒரு ப்ரொஃபஸர் கிடையாது. இதை பேசுனது இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இது தேவ வசனத்திலிருந்து வருகிற மாறாத ஒரு வாக்கு தத்துவம். ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ், சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட், நாக் அண்ட் இட் வில் பி ஓப்பன் டு யூ. இந்த 3 காரியமும் தேடுங்கள், கேளுங்கள், நீங்கள் பெறுவீங்க. தேடுங்க, உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும். இது நிச்சயமாய் 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 உண்மை. அதனால் இதை குறித்து நம்முடைய ஜெபத்தை குறித்து, குறிப்பாக நம்ம பெற்றோர்களாக இருந்தால் இந்த 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 ஜெபத்தின் இந்த கீயை நம்ம புரிந்து கொள்ளணும். இதில் 3 காரியங்கள் நல்லா நம்ம தலையில் வச்சுக்கணும். இந்த குறித்து when we ask, desire is expressed. நாம் கேட்கும்போது நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய வாஞ்சைகளை வெளிப்படுத்துகிறோம். That's what asking means. கேட்கும்போது. when we seek, நாம் தேடும்போது, ஒரு தேடுன்றது காண போயிட்டு இந்த பக்கம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஒரு திசையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த திசையில் போகிறது. when we knock, determination is exerted. நாம் தட்டும்போது நமக்கு திரும்ப திரும்ப அந்த மன உறுதி இருக்கிறத நம்ம காட்டுறோம், வெளியே காட்டுறோம். ஆஸ்க் இஸ் டிசையர் எக்ஸ்பிரஸ்ட், நம்முடைய வாஞ்சைகளை வெளியே காட்டுறது. இதில் என்ன முக்கியமான பிரச்சனைனால எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம், வேற எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பதில் வராத ஜெபம் கிடையாது, நாம் ஏறெடுக்காத ஜெபம். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பதில் கிடைக்காத ஜெபம் இல்லை, ஏறெடுக்காத ஜெபம். Our problem, greatest problem is not unanswered prayer, it is unoffered prayer. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ கேளியா, கேளு. இதுக்கு மத்தேயு 7 இந்த பகுதிக்கு இணையாக யாக்கோபுல நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவர் எழுதியிருப்பார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதிலிருந்து அந்த யாக்கோபு அதை எடுத்துகிட்டு போகிறார். நீங்கள் யாக்கோபுக்கு 4வது அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்புங்க. யாராவது ஒருத்தர் முதல் 2 வசனங்களை வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாம போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆமென். தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கலாம். ஆனால் நம்ம கேட்காம போனதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள. நம்ம கேட்காத, ஜெபிக்காத காரியங்கள் ஒரு ஒரு ட்ராஜடி மட்டும் இல்லை, ஒரு சோகம் மாத்திரம் இல்லை, அது பாவம். ஏனென்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். He has commanded us to pray. நாம் ஜெபிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படியாக அழைக்கிறது மாத்திரம் இல்லை, நிறைய வசனம் பார்க்கலாம், அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். லூக்கா 18:1 எப்பொழுதும் நம்ம சோர்ந்து போகாமல், மனது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு லூக்கா 18:1 சொன்னார். மார்க் 14:38 நல்லா கவனித்து ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்டி சோதனைக்குள்ளே உட்படாதபடி நீங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே. பிலிப்பியர் 4:6 நம்ம பார்க்குறோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் ஸ்தோத்திரத்தோட உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி நிறைய வசனம் இருக்குது. அப்படின்னா ஜெபத்துக்கு வேற ஒரு வழி கிடையாது, ஜெபத்தை தவிர வேற ஒரு வழின்னு ஒரு சாய்ஸ் கிடையாது. ஜெபத்துக்கு பதிலாக நான் என் பிள்ளைகளுக்காக ஓடுறேன், அவ்வளவு உற்சாகம், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஸ்மார்ட் இருக்குது, எனக்கு நிறைய சக்தி இருக்குது, என் பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓடுவேன், அங்கே கொண்டு போவேன், என்கிட்ட கார் இருக்குது, பணம் இருக்குது, நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, என்கிட்ட பணம் இருக்குது,
என்னுடைய என்னுடைய கலாச்சாரத்தில் என்னுடைய பாரம்பரியத்தில் இப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். ஆனால் என் பிள்ளைய நான் நேசிக்கிறது போல் ஏன் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கும் இதை எதுவுமே நம்ம ஜெபத்துக்கு ஒரு மாற்று கிடையாது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் திங்க் பண்ணுறோம். நிறைய பெற்றோர்கள் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். என் பிள்ளை மேலே எனக்கு அவ்வளவு செல்லம், என் பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். அண்ட் தென் தே டோன்ட் ப்ரே, ஜெபிக்கிறது இல்லை. ஏன் பல பெற்றோர்களுக்கு அல்லது சில பெற்றோர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரம் இருக்குது? ஏன் பல கிறிஸ்தவர்களுக்கு வல்லமை குறைவாக இருக்குது? ஒரு வார்த்தையில் போட்டால் ஜெப குறைவு அல்லது ஜெபமே இல்லாமல் இருப்பது. அதனால் ஆண்டவர் நாம் எதை கேட்க வேண்டும் என்று கேட்கிறார், சொல்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கேட்க சொல்றார்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் மத்தேயு 6ல் பார்த்தீங்கன்னா, யாராவது வாசிங்க 7, 8. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஏற்கனவே அவருக்கு தெரியும். அப்ப ஏன் சொல்றார் மத்தேயு 7:7 கேளுங்க உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க? அவருக்கு தெரியும் ஏற்கனவே, ஆனாலும் நீங்க கேட்கணும். அப்ப நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணும்படியாக, அவருக்கு இவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரே, இவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாருன்னு அவரை இம்ப்ரெஸ் பண்ணும்படியாக இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், திரும்ப திரும்ப தேவையில்லாமல் உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. சில பேர் ஜெபம் பண்ணும்போது நான் கவனிச்சிருக்கேன், டீட்டெயிலாம் கொடுப்பாங்க. ஆண்டவரே இத்தனை பாயிண்ட் நான் படித்தேன், இது பண்ணீங்க, இதை பண்ணேன். காட் இஸ் நாட் இம்ப்ரெஸ்ட் வித் ரெட்டரிக். நீங்கள் சொல்கிற அழகான அடுக்குமொழியை குறித்து ஆண்டவர் சிரிப்பார். We don't pray to impress God, we don't pray to inform God. அவருக்கு செய்தி கொடுப்பதற்காக நாம் ஜெபிப்பதில்லை. He already knows. So we don't pray to impress God, we don't pray to inform God, we pray to invite God. மாறாக அவரை நம்ம வாழ்க்கையில் வரவேற்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரொம்ப முக்கியம். தேவன் எப்பொழுதும் ரெடியாக இருக்காரு, ஆனாலும் அவரை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை இன்வைட் பண்ணணும், வரவேற்கணும். We want him to partner with us in parenting. நாம் பெற்றோர்களாக இருப்பதில்லை. ஆண்டவரை என்னோட நீங்கள் பார்ட்னராக இருங்க. யூ ஆர் த சீனியர் பார்ட்னர். நீங்கள் தான் முதல்ல பார்ட்னர். உங்களோட நானும் கோஆப்ரேட் பண்ண போகிறேன். அதை கேட்கணும், காலையில் எந்திரிச்சோன்னு கேட்கணும்னு எதிர்பார்க்குறார். ஏனென்றால் 3 ஒரு காரணத்துக்காக நாம் கேட்க வேண்டும். ஜெபத்தில் கேட்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று, இதனால் ஐக்கியம் வருது. இந்த ஜெபிக்கும்போது நம்ம பேசும்போது அவரோடு ஐக்கியம் கொள்கிறோம், அவரோடு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியர் 6:1 கூட இருக்குது. நம்ம அவரோடு கூட்டாளியாக சேர்ந்து வேலை செய்கிறவர்கள். ஏனென்றால் அந்த தேவனுடைய கிருபையை நம்ம விருதாவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் நம்ம ஜெபிக்கும்போது நான் தேவனோடு உறவாடி அவரோடு சேர்ந்து வேலை செய்கிறேன். அவரை நான் இல்லாமல் நிச்சயமாக வேலை செய்ய முடியும். ஆனாலும் என்னை அவர் அதிகமாக நேசிக்கிறதுனால அவர் என்னோடு இணைந்து செய்ய வேண்டும் விரும்புகிறார். 2வது, நான் அவருக்கு கேட்கும்போது இட்ஸ் த டெவலப்மெண்ட் ஃபேக்டர். நான் ஜெபிக்கும்போது நான் வளர்கிறேன். இயேசு கிறிஸ்து யோவான் 15:7 சொன்னார், நீ என்னில் நிலைத்திருந்தால், என்னுடைய வசனம் உன்னில் நிலைத்திருந்தால், உனக்கு என்ன வேணும்னா நீ கேட்ப, அது உனக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், இவைகள் எல்லாம் இந்த கிரேக்க மொழியில் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நேற்று எப்பொழுதும். கீப் ஆன் ஆஸ்கிங், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு. கீப் ஆன் சீக்கிங், தொடர்ந்து தேடிக்கொண்டே இரு. கீப் ஆன் நாக்கிங், தொடர்ந்து தட்டிக்கொண்டே இரு. இந்த தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய மசில் அது நல்லா டெவலப் ஆகும். ஏன் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து?
நான் சில சமயம் கேட்கிற போது உடனடியாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் உங்கள் பாஸ்கிட்ட போய் வேலையில் ஒரு ப்ரமோஷனுக்காகவோ ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ ஒரு நல்ல ஒரு கார் ஒரு இதுக்காக நீங்கள் கேட்க போகிறீங்க. அவர் ஒன்றும் சொல்லலை, இல்லாட்டி முடியாதுன்றார். நீங்கள் திரும்பி எப்படியே ஒரு சேடாக போகும்போது முதல்ல எரிச்சலாக இருக்கலாம், அதுக்கப்புறம் போய் யோசிக்கிறீங்க, ஏன்டா இப்படி அவர் இல்லைன்னு சொன்னார், நான் வேலை செய்கிறது அவருக்கு ஒரு வேளை திருப்தியா இல்லையோ, நான் ஒருவேளை இந்த ப்ரமோஷன் கிடைச்சா அதில் போய் நல்லா இருப்பேன்னு எனக்கு எனக்கு டேலண்ட் எல்லாம் இல்லையா அது செய்கிறதுக்கு, இல்லை மேபி நேற்றோ போன மாதமோ அவரை நான் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டேன், அப்செட் ஆக்கிட்டேனோ, இப்படின்னு நான் நானே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பேன். அதில் தான் நான் வளர ஆரம்பிப்பேன். ஜெபத்திலும் அப்படிதான். பதில் உடனே வராத போது, பதில் தாமதிக்கப்படும் போது, நாம் நம்முடைய இதயத்தை உள்ளே சோதிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். ஸோ தட்ஸ் அ செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபெலோஷிப் ஃபேக்டர். நாம் அவரோடு ஐக்கியப்படுகிறது தான் ஜெபம். ரெண்டாவது த டெவலப்மெண்ட் ஃபேக்டர். நாம் வளருகிற ஒரு அனுபவம் இருக்கும். மூன்றாவதாக த டிபெண்டன்சி ஃபேக்டர். ஏனென்றால் அவரை சார்ந்திருக்கிறோம். ஜெபம் என்பது நம் தேவனோடு நம்மை கட்டுகிறது. அவர் நமக்கு எதையும் கேட்காம கொடுத்தார் என்றால் அவரை இருப்பதில் நம்ம சார்ந்திருக்க மாட்டோம். ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் ஒவ்வொரு செகண்டும் நான் மூச்சு விடணும்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறோன்னு தெரியல. இங்கே சுற்றி காற்று இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். ஆனால் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நிச்சயமாக நான் ஜெபிக்கிறது இல்லை. வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நல்ல காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, சூரிய வெளிச்சம் இருக்குது. வி டோன்ட் ஆஸ்க் ஃபார் தீஸ் திங்ஸ். அதே மாதிரி எல்லா காரியம் ஆயிரும். அவரோட நம்ம இணைந்து அவரோட நான் டைஅப் ஆயிருக்கேன் என்பதற்கு அந்த டிபெண்டன்சி ஃபேக்டர் வருது. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நான் இந்த தேவனை என்னத்தை கேட்கறது? உங்கள் பிள்ளைகளை குறித்து பல வாஞ்சைகள், உங்களுக்கு பல கனவுகள் வாஞ்சை இருக்கலாம். அதை நீங்கள் தேவனிடத்துல கேட்க முடியுமா? சில பேர் நினைக்கலாம், அந்த பையனை விட இந்த பாருங்க, அந்த பிரதரோட பையன் இந்த இடத்துக்கு மெடிக்கல் காலேஜ் போயிருக்கான், அதை விட மேலான ஒரு இடத்துக்கு என் பிள்ளை போகணும் அப்படின்னு உங்கள் மனசில் வாஞ்சிருக்கலாம். அதை நீங்கள் ஜெபிக்க முடியுமா? உங்களுக்கே குத்தம், ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு. உங்கள் பிள்ளை ரொம்ப சோம்பேறி பையனாக இருக்கலாம், ஒன்றுமே அவன் உருப்படாமல் இருக்கிறான், ஒன்றும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, அவன் ஸ்கூலில் ஒன்றும் பண்ணுறதில்ல, காலேஜ்லேயும் ஒன்றும் பண்ணல, ஏதோ தடுமாறி வந்துட்டான். உங்கள் வாஞ்சை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நல்ல ஒரு பணக்கார பொண்ணு, நாலு முழுசும் உழைக்கிறது பொண்ணு, ரொம்ப அழகாகவும் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சி என்னோட இந்த உருப்படாத பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் உங்கள் வாஞ்சைன்னு வச்சுக்கலாம். நிறைய பெற்றோர்கள் எனக்கு தெரியும் அப்படி இருக்கவங்க. உங்கள் வாஞ்சை அப்படி இருக்குது. நீங்கள் அப்படி ஜெபிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சியே உங்களை ஜெபிக்க தடை பண்ணுச்சுன்னா அதை நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இந்த ஜெபிக்கும் போது, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போதோ வேற எந்த ஜெபிக்கும் போது கூட உலக பிரமாணமான காரியம், ஆவிக்குரிய காரியம்னு பிரிச்சுக்காதீங்க. எதுவுமே ஆண்டவருக்கு முடியாத காரியம் கிடையாது. நத்திங் இஸ் டூ பிக் ஃபார் காட். அதே போல நத்திங் இஸ் டூ ஸ்மால் ஃபார் இஸ் நோட்டீஸ். எதுவுமே சின்ன காரியம்னு நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்த உங்க இருதயத்தில் இருக்க எந்த ஒரு சின்ன வாஞ்சையா இருந்தாலும் கேளுங்க. தேவனிடத்தில் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன், விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும். அங்கே அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐக்கியம் வரும், வளர்ச்சி வரும், அவரை சார்ந்திருப்பது வரும், இதெல்லாம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அது உங்களுக்கு தரப்படும். அது உண்மை. அதனால்தான் நம்ம பெற்றோர்கள், தகப்பன்மார், தாய்மார் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சோகமான காரியம், பதில் கிடைக்காத ஜெபம் இல்லை, ஏறெடுக்காத ஜெபம். பல காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லை. இந்த ஸ்கூலுக்கு போகணுமா, நான் பார்க்குறேன், இவனை கூப்பிட்றேன், அவரை கூப்பிட்றேன், அந்த ஸ்கூலில் போட்டுடலாம். அந்த இதில் இந்த இது எடுக்கணுமா, இந்த குரூப் எடுக்கணுமா, அந்த குரூப் எடுக்கணுமா, இந்த சப்ஜெக்ட் எடுக்கணுமா, யாரையாவது கேள்.
இன்னைக்கு அது வந்து ஜெபம் பண்ணணுமா இல்லை, ஆண்டவரை பாதர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, எந்த குரூப்பு எல்லாரையும் கேட்குறோம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஆண்டவரை கேட்கறது இல்லை. அதனால் ரொம்ப நல்லா கவனிங்க. ஆம், தேவன் தேவனை தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறத குறித்து சாத்தானால நிறுத்த முடியாது, தேவனை தடுக்க முடியாது. அதனால அவன் சாத்தான் செய்யறதெல்லாம் நீங்க கேட்கறத தடுக்க முயற்சி செய்வான். அதனால்தான் கேட்கறது உங்களுடைய வேலை, அங்கதான் சாத்தான் நிறுத்துவான். அதனால்தான் அவர் சொன்னார் அப்படி. அப்ப நீங்க சொல்றீங்க, நான் கேட்டுட்டேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து அதோட முடிக்கலையே, அந்த முழு வசனத்தையும் படிக்க போறோம். அந்த வசனத்துல ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவோட முடிக்கல. சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட். அது ரெண்டாவது காரியம். அந்த சீக்னு சொன்னா நாம் எந்த திசையில போறது என்பதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கேட்கும்போது நம்முடைய விருப்பத்தை, வாஞ்சையை நம்ம சொல்றோம். அவர்கிட்ட அடுத்தது தேடும்போது எந்த திசை, எங்க காணா போச்சு, காணா போனது தான் தேடுவோம். அப்படின்னா எங்க போய் செய்யறது, எதை செய்யறது கிளியரா தெரியல, நமக்கு டைரக்ஷன் தெரியல, திசை தெரியல. ஆமென். சில சமயம் நமக்கு எதை ஜெபிக்கணும்னு தெரியாத போது ஒருவேளை தப்பான காரியத்துக்கு ஜெபித்திருக்கலாம். அதனால்தான் தேவனை தேட வேண்டும், தேவனுடைய திசையை, சித்தத்தை தேட வேண்டும். ஆஸ்கிங் இஸ் ஆல்வேஸ் லிங்க்ட் வித் சீக்கிங். கேட்பதும் தேடுவதும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது, ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்க. அப்படின்னா தேடுவது என்றால் நமக்கு ஒன்று தெரியல, அல்லது காணா போச்சு, அல்லது புரியல, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் டு வி சீக் when we pray? நம்ம ஜெபிக்கும் போது எதை தேடுகிறோம்? தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை தேடுகிறோம் முதலாவதாக. திரும்பி நான் சொன்னேன் இல்லையா, அந்த யாக்கோபு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யார அந்த அந்த வசனம் வச்சிருந்தா திருப்பி வாசிங்க. உங்கள்கிட்ட இல்லை, ஏன்னா நீங்க கேட்கல. அந்த வசனத்தை வாசிங்க தமிழ்ல. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஓகே, ரெண்டு காரியம் சொல்றாரு யாக்கோபு. நீங்க ஏன் கையில இல்லைன்னா ஒருவேளை கேட்கல. ஓகே, கேட்டுட்டேன் எனக்கு கிடைக்கல, ஏன்னா ஒரு தவறான இச்சையான ஒரு நோக்கத்தோட, தப்பான ஒரு காரியத்தை, தப்பான நோக்கத்தோட. God will not give you a wrong thing, no matter how many times you ask. எவ்வளவு தடவை கேட்டாலும் ஒரு தப்பான காரியத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். ஆமென். நம்ம சொந்த தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆனால் சுயநலம் பிடிச்சு, இப்போ பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு காலேஜுக்கு போகணும், அதுக்காக அந்த பண தேவைகளை சந்திங்கன்னு சொல்கிறது உண்மையிலேயே சரியான ஜெபம். ஆனால் இப்படி ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்க, காலேஜுக்கு போகும்போது அங்கே போய் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவனுக்கு நல்ல ஒரு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கொடுக்கணும், அங்கே காலேஜ் பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டி யாராவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கிரீடி, அது பேராசை, அதை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார். ஆமென். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை தேடுவது. ரெண்டாவது தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது. யாக்கோபு 4:8 வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். போதும். தேவனிடத்துல சேருங்கள். Draw near to God and he will draw near to you. இதுவும் அவருடைய பிரசன்னத்தையும் தேடுவதும் ஜெபத்தில் தேடணும். இங்கே பாருங்க, ஜெபத்தில் போய் ஒரு லிஸ்ட் வாசிச்சுட்டு வெளியே வர்றதுக்காக இல்லை. ஜெபன்றது நான் சொன்னேன், ஐக்கியம், ஃபெலோஷிப். அந்த ஜெப அறையில் தேவனை தேடுவது, அவருடைய பிரசன்னத்தை தேடுவது, ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன்னாரு இயேசு கிறிஸ்து. ஸோ லிஸ்ட் வாசிக்கிறதுக்காக போகிறது கிடையாது, அவருடைய பிரசன்னத்தை தேடணும். ஏன்னா gift without the giver is bare, it's nothing.
அவர் கொடுக்கிறத பொறுத்து கொண்டு கொடுக்கிறவரே நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லாத காரியம். மூன்றாவதாக நான் தேடுவது தேவனுடைய வல்லமையை. அதிலேயே யாக்கோபுல 5:16 வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதான் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலமுள்ளதா. பலனுள்ளதா இருக்கு. அந்த பலனை தேடுறோம், அதையும் தேடிக்கொண்டிருக்கோம். நான் ஜெபிக்கும் போது, நான் கேட்கும்போது, ஆண்டவரே இதுதான் என்னுடைய தேவை, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம். பதில் வரல. அப்போ நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், உடனே நான் தேட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பிள்ளையை குறித்து, காலேஜ் போகிறத குறித்து, திருமணம் செய்து கொள்கிறத குறித்து, இந்த நாட்டில் போகிறத குறித்து உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய நோக்கம் என்ன அவர்களை குறித்து? உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? உம்முடைய வல்லமை அங்கே இருக்கிறதா? இதையெல்லாம் நான் தேட ஆரம்பிக்கணும். ஆமேன். I first ask, desire express, then I seek, direction explored. நம்ம மூணாவதாக நம்ம தேவனுடைய சித்தத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை உங்க ஐடியா, உங்களுடைய சித்தத்தோட வளைச்சு பிடிக்கிறதுக்காக இல்லை. எனக்கு என் பிள்ளைக்கு இதுதான் வேணும், மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் சிஎம்சியில், ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க. அப்படி இல்லை. ஜெபம் என்பது அவருடைய சித்தத்தை கண்டுபிடித்து நாம் அதற்குள்ளே போவது. அதனால்தான் அந்த தேடுவது என்பது முக்கியம். மூன்றாவது தட்டுவது. அப்படின்னா டிட்டர்மினேஷன் எக்ஸர்டட். நான் இதில் தீவிரமாக இருக்கிறேன், விடாப்பிடியாக இருக்கிறேன் என்பதை வெளியே காட்டுவது. ஏனென்றால் நான் என்னுடைய வாஞ்சையை சொல்லிவிட்டு அவருடைய சித்தத்தையும் தேடிவிட்டு இன்னும் வரல. அப்போ நம்ம தொடர்ந்து தட்டும்போது நம்முடைய தீவிரம், நம்முடைய விடாப்பிடியை நாம் காட்டுறோம். என்னத்துக்காக? லார்ட் ஹியர்ஸ் வாட் ஐ வாண்ட், இதுதான் எனக்கு வேணும். லார்ட் ஷோ மீ யுவர் வே, எனக்கு திசையை காட்டுங்க. அதுக்கு மேலே தேவனே தேவனே இந்த கதவு எனக்கு திறக்கணும். ஆமேன். நம்ம பிள்ளைகள் அந்த டீனேஜ் இயர்ஸ் 13லேருந்து 19 வரைக்கும் வச்சுங்க, அதான் டீனேஜ். இந்த இடையில இருக்க அந்த வாலிப வயதில் இருக்கும்போது, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மாக்களோட 12-13 வயசில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த அந்த பியூபர்ட்டி, அந்த இது வர டைமில், அதுக்கு பேர்லாம் இருக்குது, அவங்க குயின் ரைவல்ரின்னு, 2 பேரும் குயின் நினச்சிப்பாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டு, அவங்களுக்கு 17-18 வயசுக்கு மேலே இந்த மீசை கிசையெல்லாம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ அவங்களுக்கும், குறிப்பாக அவங்க தகப்பனுக்கும் ஃபைட் வரும். அப்போ இந்த பிள்ளைகள் வாலிப வயதில் போகும்போது, அதுக்கு மேலே 20 வயசுலாம் 23 வயசுலாம் போகும், ஒன்றும் கண்ட்ரோல் இருக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாட்டம் வருவான். உனக்கு பணம் வேணும்னா, ஏதாவது உதவி வேணும்னா வருவாங்க. மற்ற நேரத்தில் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்குவான். அப்போ தான் நமக்கு இந்த தட்டுவதன், தேவனுடைய ஜெபத்தில் அவரை தட்டுவதனுடைய ஒரு காரியம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளைன்னா தலையில் ஒரு தட்டி உட்கார வச்சுக்கலாம் மடியில். 20 வயசு 30 வயசு பையனை நீங்கள் எதையும் செய்ய முடியாது, உங்கள் தலையில் தட்டிடுவான். they are not in your control as they used to be. உங்கள் கண்ட்ரோல் இல்லை. உங்களுடைய ஜெபங்கள் அடிக்கடி இந்த தட்டுகிற இடத்துக்கு போகும். அவங்க காலேஜுக்கு போகும்போது, அவங்க காலேஜில் மேலே போகிறது தடுமாறும்போது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைச்சதோ கிடைக்கலையோ அவங்களுக்கு தெரியுது, அவன் ஃபெயில் ஆகிறான், இதாகிறான்னு. அல்ல படித்து முடித்த உடனே வேலைக்கு தடுமாறும்போது, வேலையில் தடுமாறும்போது, காலேஜில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஹேங் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி இந்த பொண்ணு இல்லாட்டி அந்த பையன் யார் கூடயாவது சுற்றிட்டு இருக்கும்போது, இந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு தட்டுவதற்கு அதிகமாய் வாய்ப்பு வரும். ஆமேன். இது எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் இருக்குது. நாக்கிங், தொடர்ந்து தட்டு, கீப் ஆன் நாக்கிங். ஆமேன். கதவு மூடி இருக்கலாம், ஆனால் ஜெபம் என்பது ஒரு போராட்டம். நாம் ஜெபிக்கும்போது நரலோகத்தின் எல்லா சக்திகளுக்கும் எதிராக நிற்கிறோம். அதனால்தான் சில நேரங்களிலே நாம் தொடர்ந்து தட்ட வேண்டியிருக்குது. கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் நாக்கிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். 4 விதத்தில் தேவன் பதில் அளிக்கிறார். ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்வது வேண்டியது.
4 விதத்துல தேவன் நம்ம ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கங்க, 4 விதத்துல. நம்பர் 1 டைரக்ட் ஆன்சர். அப்படின்னா ஜெபிக்கிறீங்க, உடனடியா பதில் அளிக்கிறார். நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கொடுக்குறாரு. ஆமென். இது நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். எப்போதும் இல்லை, நிச்சயமா அனுபவிச்சிருக்கிறோம். சிம்பிளா ஒரு காரியம் கேட்டீங்க, எனக்கு இந்த காலையில் இந்த ஒரு காரியம் நடக்கணும், வேலையில், வீட்டில் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், இது பண்ணணும். ஆண்டவர் உடனே நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டார். ஆமென். உண்மையா இல்லையா? டைரக்ட் ஆன்சர். நீங்கள் கேட்டதுக்கு உடனே கொடுக்குறாரு. ரெண்டாவது, சில சமயத்தில் டிஃபரெண்ட் ஆன்சர். நாட் டைரக்ட் ஆன்சர், டிஃபரெண்ட் ஆன்சர். நீங்கள் கேட்டதை கொடுக்கல, நீங்கள் கேட்டதை விட ஒரு மேலானதை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்துக்குள்ள ஒரு சரியான ஒரு ஆவியில் கேட்டா, ரோமர் 8:26 இருக்கு, நம்ம என்னத்தை கேட்கணும் தெரியாமல் இருக்கிறதுனால ஆவியானவரே நமக்காக இடைப்படுகிறார்னு இருக்குது. அப்படி அவர் நமக்கு சரியான பதிலை, நம்ம கேட்காத பதிலை, அதோட மேலான காரியத்தை அவர் கொடுக்கலாம். ஸோ டைரக்ட் ஆன்சர், டிஃபரெண்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் இஸ் டினைட் ஆன்சர். முடியாதுன்னு சொல்லிட்டார். சம்டைம்ஸ் காட் சேஸ் நோ, பிகாஸ் வாட் வி ஆஸ்க் would harm us. நம்ம கேட்பது நமக்கே கெடுதி வரும், அதனால அவர் கொடுக்குறாரு. அதான் யாக்கோபு 4ல் பார்த்தோம், நீங்கள் கேட்டும் பெறாமல் இருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் தவறான ஒரு நோக்கத்தோடு கேட்குறீங்கன்னு யாக்கோபு 4:3 பார்த்தோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற 2 வயசு பிள்ளை உங்கள் கையில் இருக்க ஒரு கத்தியோட விளையாடணும், இல்லாட்டி அப்பா ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு நைஃபை வச்சு, அந்த நைஃப் வேணும்னு கேட்டால் அப்பாவோ அம்மாவோ என்ன செய்வீங்க? யூ வில் சே நோ. ஏன்னா அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளைய நேசிக்காதனால இல்லை, அதை கொடுத்தா அந்த புள்ள தன்னை கட் பண்ணிக்கும். அதுபோல் ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம கேட்பதுக்கு முடியாதுன்னு சொல்லுவார். இது 3வது. டைரக்ட், டிஃபரெண்ட் ஆன்சர், டினைட் ஆன்சர். லாஸ்ட் ஒன் இஸ் டிலேட் ஆன்சர். 4வது பதில் தாமதிக்குது. அதனால தான் இந்த 4வது காரியத்துக்கு தான் நீங்கள் தட்டுங்க, அப்போது திறக்கப்படும் சொல்லியிருக்கு. கீப் ஆன் நாக்கிங், தட்டிக்கிட்டே இருங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. திரும்ப திரும்ப வசனத்தில் பார்க்குறோம், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் போட்டிருக்கு. தேவனால கையாலாகாததுனால இல்லை, தேவனுக்கு விருப்பம் இல்லாததுனால அல்ல, அதில் வேற காரணங்கள் இருக்கு. இதுக்கு 2 உதாரணம் பார்க்கலாம். ஒன்று இயேசு கிறிஸ்து லூக்கா 11ல் சொன்னார், ஒரு நண்பன் போய், உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கார், ராத்திரியில் உங்கள் வீட்டில் வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் விருந்தாளி, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, அவருக்கு சாப்பாடு கொடுக்க, எனக்கு ஒரு கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் பிரெட் இருந்தால் வேணும். உடனே ராத்திரி, நடுராத்திரி 1 மணி 2 மணிக்கு, நீங்கள் அப்போல்லாம் வந்து இந்த யூத கலாச்சாரத்தை யோசிக்கணும். அந்த நாள் இயேசு இருந்த நாட்களில் அவங்க வீடுங்கள்லாம் சின்ன வீடுங்க. அப்போ ஹோட்டல், மோட்டல், பக்காலா, அந்த இது கடை வீதி இதெல்லாம் கிடையாது அங்கே. அதனால் யாராவது ஒருத்தர் ராத்திரியில் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் தான் வந்து உள்ளே வர சொல்லுவீங்க. அதுதான் அப்போ இருந்த கலாச்சாரம். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன பையலாம் இருந்தப்பெல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது. யார் சொந்தக்காரங்க வந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் எங்கேயாவது இருக்கிற இடத்துல படுத்துக்குவாங்க. அப்படி தான் இருந்துச்சு அப்போ இயேசு கிறிஸ்து நாட்களில். வந்திருக்காரு விருந்தாளி, உள்ளே வாங்கன்னு சொல்லியாச்சு. அவர் எங்கேருந்தோ வந்திருக்காரு நடந்து. உடனே இந்த ஐயா வந்து அம்மா கிட்ட கேட்குறாரு, சாப்பாடு கொண்டு வந்து கொடுன்னு. அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டு, ஒன்றுமே இல்லை வீட்டில். இல்லை பரவாயில்ல, நான் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன்னு வந்து இங்கே தட்டுறாரு. எனக்கு எங்கள் விருந்தாளி வந்துட்டார் ராத்திரியில், அவருக்கு சாப்பாடு போடணும். முதல்ல தட்டும்போது அது வந்து நான் சின்ன வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பெட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து படுத்துருக்குது, நாய் மிருகம் எல்லாம் சேர்ந்துருக்குது. அந்த ஐயா சொல்கிறாங்க, புள்ள நான் எந்திரிச்சா புள்ள எந்திரிக்கும், எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, லைட்டை போய் தேடணும், கோவேன் 2 தடவை 3 தடவை போன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் உடலை தட்டிக்கிட்டே இருக்கார். கடைசியில் இவர் எந்திரிச்சு, அவர் நண்பர் இருங்கிறதுனால இல்லை, இந்த ஆள் தட்டுறதை இவரை துணப்ப நிறுத்தணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கொடுப்பார். அப்படிதான் அது சொன்னார். அதை சொல்லிட்டு லூக்கா 11ல் இந்த காரியத்தை விளக்கிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. வாசிங்க லூக்கா 11ல் 9-10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் ஓகே, பிரதர், வாசிங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அதுக்கு அல்லது வருவோம், திரும்பி முட்டையை வருவோம். அந்த வசனத்துக்கு திரும்பி வரப்போறோம். ஓகே, இதான் இதான் இயேசு என்ன சொல்றான்னா, அவனை போல இல்ல தேவன், ஏதோ சலிச்சுக்கிட்டு வர உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போல இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து கேட்பது என்றால் தொடர்ந்து தட்டுவது. அதுதான் நீங்க கத்துக்கணும். தொடர்ந்து தட்டணும். இன்னொரு உதாரணம் சொன்னார் லூக்கா 18ல். ஒரு அங்கேயும் மனசு சோர்வடையாம நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதை சொன்னார். ஒரு விதவை வந்து ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதி கிட்ட என்ன என்ன ஏமாத்தின அந்த எதிரியை நீங்க கொஞ்சம் ஒரு நியாயம் தீர்க்கணும்னு கேட்டப்ப அந்த ஆளு போன்னு கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா விடவே இல்லை, வந்துகிட்டே இருந்துச்சான். அப்ப அவனே சொல்லிக்கிட்டானான், நான் தேவனையும் மதிக்கல, மனுஷனையும் மதிக்கல. ஆனா இந்த இந்த விதவை என்னை விடவே இல்லை, தலைய உடைக்கிறா அந்த அம்மா. அதனால அவளுக்கு நியாயம் செய்வேன். ஏனென்றால் அவ திரும்பி திரும்பி வந்து என்னைய தான் தொந்தரவு பண்றா அப்படின்னு. இப்படி இருந்தா ஆண்டவர் கேட்கிறாரு, தேவாதி தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகள் இரவும் பகலும் கண்ணீர் விடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர்களுக்கு சீக்கிரமாய் இறங்க மாட்டாரன். He will do it soon. So delays are not denials. தாமதிப்பது என்பது மறுப்பதே கிடையாது. எலியா மழைக்காக ஜெபித்த போது கூட 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 3.5 வருஷம் மழையே இல்லை. ஆனால் அவன் தலையை கவுத்து முழங்காலில் இருந்துட்டு போய் பாரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், போய் பாருன்றான் அவனோட வேலைக்காரன்ட்ட. போயிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மேகமும் இல்லை, திருப்பி ஜெபம் பண்ணுறான், போய் பாரு கொஞ்ச நேரம். 7 தடவை, ஒருவேளை 7 மணி நேரம் ஆயிருக்கலாம், 7 நாள் கூட ஆயிருக்கலாம், தெரியல. ஆனால் 7வது தடவை இந்த வேலைக்காரன் திரும்பி வந்து பார்க்குறான், கையளவு ஒரு மேகம் இருக்குதியான். அப்போ உடனே எலியா சொல்கிறான், பார் பெருமழையின் சத்தம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் நாக்கிங். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல அசந்து போகாதீங்க. சீக்கிரமாய் அவர் இறங்கி வருவார். ஆமேன். தேவன் தாமதிக்கிறது போல இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ஜெபத்தை இன்னும் மறுக்கவில்லை. ஆமேன். எப்போ ஆனால் என் பிள்ளைகளுக்காகவோ மற்ற எந்த நேரத்தில் கூட நான் தட்டுவதை நிறுத்த வேண்டும். 3 சூழ்நிலையில் தான் நான் தட்டுறதை நிறுத்தணும். 1, ஏற்கனவே அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார், உங்க கையில் இருக்குது அந்த பதில், அப்ப தட்டுறதை நிறுத்திடணும். 2வது, உங்க கையில இல்ல பதில், ஆனா உங்க இருதயத்தில் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஷூரா இன்வர்ட் அஷூரன்ஸ், இதை பார்த்துட்டேன், நான் கவனிச்சிட்டேன்னு சொல்றார். ஆமேன். ஆபிரகாம் சொன்ன மாதிரி இந்த உனக்கு இந்த ஏஞ்சல் வந்து சொல்லுச்சுல, உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்புறம் சுற்றி பார்த்தா அங்கே இருந்துச்சு ஆடு. அதை போல் உங்கள் இருதயத்தில் ஒரு நிச்சயத்தை கொடுத்துட்டாருன்னா நிறுத்திடலாம், நீங்கள் ஜெபிக்காது நிறுத்தணும். அல்லது 3வது, தேவன் முடியாதுன்னு சொல்லிட்டார். முடியாதுன்னு சொன்னதை நீங்கள் தட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பால் அப்படி தான் ஒரு மாம்சத்தில் இந்த முள் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேசினார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், அதோடு நிறுத்திக்கணும். இந்த 3 சூழ்நிலையில் நம்ம தட்டுறதை நிறுத்தணும். ஆமேன். ஆனால் ஒரு நிச்சயமான ஒரு காரியம், நம்ம ஜெபங்களுக்கு பதில் உண்டு. பெற்றோர்களே, நாம் நம்ம பிள்ளைகளுக்காக நிச்சயமாக ஜெபிக்கணும். அதனுடைய தேவன் அதை கேட்பார் என்பதில் என்ன இருக்குது, அதை எப்படி முடிச்சார்னு இப்போ தான் கூட படித்தோம், திருப்பி பாருங்க. மத்தேயு 7ல் 9லிருந்து 11 வரைக்கும். மத்தேயு 7 9லிருந்து 11 வரைக்கும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆமென். தகப்பனோ தாயோ நீங்க ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது? காட் இஸ் குட். தேவன் நல்லவர். நாம் ஒரு பரிபூர்ணமா இல்லாத நம்ம பெற்றோர்களே நம்ம பிள்ளைகளை நேசிக்கும் போது, பரிபூர்ணமா இருக்கிற நம்ம பரம தகப்பன் எவ்வளவாய் நேசிக்கிறார் நம்ம பிள்ளைகளை. காட் இஸ் வைஸ். தேவன் ஞானம் உள்ளவர். நீங்க கல்ல கேட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு கல்ல கொடுக்க மாட்டார். நீங்க பாம்ப கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பாம்ப கொடுக்க மாட்டார். அவர் நன்மையான எதையும் உங்க கையிலேருந்து எடு உங்களுக்கு விலக்க மாட்டார்ன்னு சங்கீதத்துல பார்க்கிறோம். 3வது காட் இஸ் ஏபிள். ஏன் எனக்கு நம்பிக்கை ஜெபிக்கும்போது காட் இஸ் குட், காட் இஸ் வைஸ், காட் இஸ் ஏபிள். என் தேவனால முடியும். என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர். ஆமென். ராஜ்யம் உம்முடையது. வல்லமையும் மகிமையும் உம்முடையது. அப்படிப்பட்டவர். அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிக்கிறது. முடியும் போது ராஜான்னு முடிக்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் ஜெபிக்கும் போது எனக்கு பிதாவினுடைய கருணையும் இருக்குது, ராஜாவினுடைய ராஜரீகமும் இருக்குது. When you pray, you have the sympathy of the Father and the sovereignty of a king. ரெண்டும் வந்து சந்திக்குது. அவர் உன்னை நேசிக்கிறார், ஆனால் அவர் சகல வல்லவர், சகலத்தையும் வல்லவர். உனக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கவும் முடியும். ஆமென். So learn to ask, seek and knock. அவர் உன்னுடைய நீ கேட்கறத கொஞ்ச நேரம் தாமதிச்சால் அதை விட மேலானதை கொடுப்பதற்கு நீ ரெடியா அவர் ரெடியா இருக்கிறார்னு அர்த்தம். ஃபேமிலிஸ் முடிக்க போறேன். ஃபேமிலி இஸ் காட்ஸ் ஐடியா. குடும்பம் என்பதே தேவன் உருவாக்கிய ஒரு காரியம். தேவனுடைய ஐடியா அது, நம்மளோட ஐடியா இல்லை. பேரண்டிங் இஸ் காட் கிரியேட்டிங் இன் யூ இன் ஹிஸ் ஓன் இமேஜ். அவர் பரம தகப்பனாக இருப்பதனால உன்னையும் என்னையும் அவரை போல உருவாக்கின போது நம்மையும் பெற்றோர்களாக உருவாக்கினார். பைபிள் சேஸ் சில்ட்ரன் ஆர் அ ஹெரிட்டேஜ் ஃப்ரம் காட். வேதம் சொல்லுது பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரம். தேவன் தலைமுறையாக நம்மோடு ஒப்பந்தம் செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். அதனால தான் சொல்றாங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தலைமுறையாக நம்முடைய தேவன். ஆமென். பிகாஸ் ஃபேமிலி இஸ் காட்ஸ் ஐடியா. அப்ப எந்த பெற்றோர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நம்ம தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம். யூ ஆர் அட் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில் when you pray for your children. இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். ஆமென். எங்க பரலோகத்தில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்து பிதாவை அவருடைய நம்ம தேவனை வந்து நமக்கு பிதாவாக காட்டினார். அதே சமயம் தேவன் ராஜரிகம் செய்கிறவராகவும் காட்டினார், ராஜாவாகவும் காட்டினார். அதனால நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அவர் ஒரு பெற்றோர் ஒரு ஜெபிக்கும் போது தகப்பனாக அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நமக்கு பதில் தரும்போது ஏற்கனவே நான் சொன்னபடி ராஜாவாக நமக்கு பதில் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஃபாதர் இஸ் லிசனிங் டு யுவர் ஆஸ்கிங். அந்த தகப்பன் தாய் கதறலை கேட்கிறார். அவர்கள் தேடுவதை, அவர்கள் தட்டுவதை பிதா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காட் த கிங், ராஜாவாகிய தேவன் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க ஜெப நேரத்தில் லவ்விங் ஃபாதர், நேசிக்கிற பிதா, சாவரின் கிங், ராஜரிகம் செய்கிற ராஜா உங்களோடு நீங்கள் பெற்றோராக இருக்கும்போது உங்களோடு பார்ட்னராக வந்திருக்கிறார். பிதாவும் ராஜாவுமாகிய தேவன் உங்களோடு பார்ட்னராக இருக்கிறார். ஆமென். ப்ரே, ஆஸ்க் ஃபார் எவ்ரி நீட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கேளுங்க. முன்னாடிலாம் டெக்ஸ்ட் புக்கு கிளாஸ் மாற்றி போகும்போது அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு கவர் போடணும். நாங்கள் இந்த ஊர்லாம் ஒன்றுமே கிடைக்காது, அலைன்னு அலைவோம் ஒவ்வொரு ஷாப்பாக. அந்த நேரத்தில் கூட ஜெபித்தால் நமக்கு சரியான இடத்துல கிடைக்கும். கிடைச்ச உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உடனே நன்றி அறிதலோடு இருங்க. இன்னும் கிடைக்கலன்னா தொடர்ந்து அவர் கொடுக்குற திசையும் அவருடைய ஆலோசனையும் தேடுங்க. நீங்க கேட்பது அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஷூரா தெரிஞ்ச உடனே தட்டிக்கிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும். நீங்களே இந்த
பெற்றோர்களாக இருக்கிறவங்க, நீங்கள் 2 பேரும் கிறிஸ்தவர்களாக இருந்தா, அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து கம்யூனியன் எடுக்கும், காலையில் எடுங்க, தினம் காலையில் எடுங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட இருந்தாலும் சரி, எங்கேயாவது இருந்தாலும் சரி, அவருடைய அன்றைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க அந்த கம்யூனியன் எடுக்கும்போது. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு டென்ட் இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். அப்படி தான் எனக்கு ஆண்டவர் ஜெபத்தில் எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்ருக்காரு அந்த நாட்களில். உங்கள் ஃபேமிலி ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் அதை சுற்றி பெரிய அக்கினி மதில் சுற்றி இருக்குது. வால் ஆஃப் ஃபயர். வென் யூ ப்ரே யூ ஆர் ரைசிங் அ வால் ஆஃப் ஃபயர். ஒரு ஒரு அக்கினி மதிலை நீங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறீங்க. அதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டினார். அந்த அக்கினி மதில் ஐயா தரை, இந்த வானத்து, இந்த பூமியின் தரையிலிருந்து வானம் வரைக்கும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியினால் எழுப்பப்பட்டிருக்குது. அவ்வளவு தூரம் எழுப்பப்பட்டிருக்குது. அந்த நீங்கள் ஜெபிக்கும் போது எந்த எதிரியினுடைய எந்த எந்த திட்டமும் அதில் உள்ள வர முடியாது. உங்க சொந்த குடும்பத்தை, உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மனைவியும் கணவனும், உங்க பிள்ளைகளுக்கு திருமணமாக இருந்தால் அவர்கள், உங்க மருமகள் எல்லாரையும் உள்ள கொண்டு வாங்க. ஆமென். அந்த காலையில் அந்த அந்த கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, பேராக அவங்களுடைய உங்க பிள்ளைகளுடைய கணவன், மனைவி, ஒவ்வொருவர் பேரையும் சொல்லி நீங்க ஜெபிங்க. மறக்காம ஜெபிங்க. ஏனென்றால் நீங்க ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த தேவ தூதர்கள், அவர்கள் நீங்க ஜெபிக்கும் போது இறங்கி வந்துருவாங்க. யூ ஆக்டிவேட் த கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்க விசுவாசம், தேவனில் இருக்க விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பிதாவின் இருதயம் அவ்வளவு மகிழ்ந்து, அவரும் உங்களுக்கு எப்படி பெற்றோராக இருக்கிறன்ற அவருடைய ஞானத்தை உங்களுக்கு போதிப்பார். எப்படி உங்க பிள்ளைகளை நீங்க வழி நடத்தணும் அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். அவங்களை எப்படி திருத்தணும், எப்படி எச்சரிக்கணும், எப்படி போதிக்கணும், எப்படி அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம பரமபிதா நம்ம ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக தகப்பன்கள் இதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ உங்க ப்ரேயர் ரூமில் இந்த காரியத்தில் கம்யூனியன் எடுத்து செய்யும்போது அது பேரண்டிங் ட்ரைனிங் ரூமாக மாறிடும். நம்ம மனுஷங்ககிட்ட போய் கேட்குறோம் ட்ரைனிங். நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ். நான் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தகப்பனாக. அப்படி நான் சொல்கிறதெல்லாம் 50-50 இருக்கலாம். ஆனால் என்னுடைய பரம தகப்பன் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். A family that prays together stays together in Christ. நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபித்து இருந்தால் நாம் இணைந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.